கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னோடு ஈரோட்டில் இருக்கிற உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய இந்த மாலை நேரத்துல நமது அருமை இரட்சகருடைய மரணத்தை நினைவு கூறும் பரிசுத்தமான ஆசரிப்பில் தகுதியோடு பங்கெடுப்பதற்கு நம்மையே ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் விதத்துல மீண்டுமாக நல்லதொரு வாய்ப்பை தேவன் சமூகத்துல நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நன்றிகளும் துதிகளும் இருதயத்துல ஏறெடுத்தவர்களாக இந்த நாளினுடைய பாடத்துக்குள்ள நாம் கடந்து போகலாம். ஒரு எளிமையான சிறிய பாடம் தான். நீங்காத பாத்திரத்தின் தன்மை. Nature of the cup that did not pass. மத்தேயு 26:39 ஆதார வசனம். நானே வாசித்திடுறேன். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் நம்முடைய அருமை இரட்சகருடைய வாழ்க்கையில அந்த கடைசி ராத்திரியில கெத்செமனேல பிதாவை நோக்கி ஏறெடுத்த ஜெபத்துல ஒரு பகுதி என்பது நம்ம எல்லாருக்குமே நன்கு தெரியும். அந்த பகுதியை நாம பலமுறை தியானிச்சிருக்கிறோம். அதனால கெத்செமனேல நமது அருமை இரட்சகர் பயந்திருந்ததையும் நாம் அறிவோம். அவர் பயந்திருந்தார் என்று சொல்லலாம், திகில் அடைந்திருந்தார் என்று சொல்லலாம், அவருடைய இருதயம் வியாகுலத்தினால நிறைந்திருந்துச்சு என்று சொல்லலாம். அன்பானவர்களே, நம்முடைய அருமை இரட்சகர் கெத்செமனேல அப்படியாக பயந்து திகில் அடைந்து வியாகுலப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த கேள்விக்கு ஒருவேளை காரணம் அவருடைய மரணம், அல்லது அவருக்கான சிலுவை, அல்லது அவருக்கு நியமிக்கப்பட்ட பாத்திரம் என்று 3 பதில்களை நாம முன்வைப்போமே ஆனால் எது என்று நாம தெரிந்து கொள்வது? நம்முடைய அருமை இரட்சகர் பயந்திருந்தாங்க, உண்மை. திகில் அடைந்திருந்தாங்க, ரொம்பவே உண்மை. வியாகுலப்பட்டிருந்தாங்க, அதுவும் உண்மை. ஆனா காரணம் என்ன? மரிப்பதற்காக, மரணத்துக்காக பயந்திருந்தாரா? அல்லது அவருக்கான சிலுவையை குறித்து பயந்திருந்தாரா? அல்லது அவருக்கான பாத்திரத்தை குறித்து பயந்திருந்தாரா? பிரியமானவர்களே, நிச்சயமா நம்முடைய அருமை இரட்சகர் தான் மரிக்க போக வேண்டும் என்பதை அறிந்து அந்த மரணத்தின் நிமித்தம் அவரு பயப்படல. அதே சமயத்துல அவருக்கான சிலுவை குறித்தும் அவர் பயப்படல. அன்பானவர்களே, அப்போ அவர் எதை குறித்து தான் பயந்திருந்தாங்க என்று சொல்லும் போது, பாடுகளின் மத்தியில அவர் மரிக்க போகிற அந்த மரணத்தோடு இணைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்தை குறித்தே அவர் பயந்திருந்தார். அதனால அந்த பாத்திரம் தன்னை நீங்கட்டும் என்று அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். கண்டிப்பா அவரு மரணம் தன்னை விட்டு நீங்கட்டும்னு வேண்டிக் கொள்ளல, சிலுவை தன்னை விட்டு நீங்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளல. அவர் வேண்டினது, அவருடைய விண்ணப்பம், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்போ கர்த்தர் இயேசு கெத்செமனேல பயந்ததுக்கான முக்கிய காரணம் பாடுகளின் மத்தியில் மரிக்க போகிற மரணத்தோடு இணைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரம், தி கப். அன்பானவர்களே, இந்த பாத்திரம் எதை அடையாளப்படுத்துது என்று கேட்டா, ரீப்ரிண்ட் 33:62 சகோதரர் சொல்லும் போது, the cup signifies experiences. இந்த பாத்திரம் என்பது அனுபவங்களை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கு. அதாவது இன்னும் எளிமையாக சொல்லிட்டா, நமது இரட்சகருடைய அனுபவங்கள்,
குறிப்பாக அவருடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டிருந்த அந்த கடினமான அனுபவங்களை அது குறிக்கிறதாக இருக்கு. இது நாம மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் போது அந்த பாத்திரம் குறிப்பா நமது அருமை இரட்சகருடைய வாழ்க்கையின் அனுபவங்களில் எந்த அனுபவங்களை குறிக்குது என்று நாம புரிந்து கொள்ளலாம் என்றால், இன்னும் சில மணி நேரங்கள்ல அவர் எதிர்கொள்ள போகிற அந்த அனுபவம் பாருங்க. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவோ, நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். ஆக்சுவலா இது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? Are you able to drink of the cup that I shall drink of? நான் குடிக்க போகிற பாத்திரத்துல உங்களால குடிக்க முடியுமா? அப்போ எதிர்காலத்துல அந்த அனுபவங்களை அவர் குறிப்பிடுகிறார். அப்ப அது நமக்கு நன்கு தெரியுது. அந்த பாத்திரம் தன்னை விட்டு நீங்கும்படி கெத்செமனேல ஜெபிக்கும் போது அது அனுபவங்களை குறித்து ஜெபித்தார். அந்த அனுபவங்கள் அந்த கெத்செமனே ஜெபத்துக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில நிறைவேற போகிற அந்த கடினமான அனுபவங்களை அது குறிக்குது. அந்த கடினமான அனுபவங்கள் குறிப்பா எதை குறிக்குது என்று சொல்லும் போது அந்த அவமானப்படுதல். எப்படி? சட்டத்தை மீறுகிற ஒருத்தராக அவர் கைது செய்யப்படுவதில் இருக்கிற அவமானம், பிற்பாடு ஜனங்கள் முன்னிலையில விசாரிக்கப்பட்டு அப்புறம் குற்றம் சுமத்தப்படுகிற அந்த ஒரு அனுபவம், அதுல இருக்கக்கூடிய அந்த அவமானமான அனுபவங்கள், கடைசியாக மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஒரு குற்றவாளியாக, இன்னும் சொல்ல போனா தேவ தூஷணம் என்ற குற்றச்சாட்டுக்காக சிலுவையில் அறையப்பட போகிற ஒரு குற்றவாளியாக அவர் மரிப்பது, அதுல இணைக்கப்பட்டிருந்த அந்த அவமானங்கள். அன்பானவர்களே, இந்த அவமானம் நிறைந்த அனுபவங்கள் தான் அவருக்கான அந்த பாத்திரமாக இருந்துச்சு. அந்த அவமானம் நிறைந்த பாத்திரத்தை தன்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று நம்முடைய அருமை இரட்சகர் அங்க ஜெபித்தாங்க. கண்டிப்பாக மனுக்குலத்துக்காக ஒரு சாதாரண மனிதன் மரிப்பதை போல மரிப்பது என்பது வேற. ஒருவேளை ஈடுபலி கொடுப்பதில் ஒரு சாதாரண மனிதன் மரிப்பதை போல அவர் மரிப்பார் என்றால் அது வேற. ஆனா அதே சமயத்துல அந்த ஈடுபலி கொடுக்கப்படுவதில் இப்படிப்பட்ட பாடுகளின் மத்தியில கூடுதலாக இப்படிப்பட்ட அவமானம் நிறைந்த அனுபவங்களின் மத்தியில மரிப்பது என்பது முற்றிலுமே வித்தியாசமான ஒரு விஷயம். அதனால அவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று பிதாவின் இடத்துல அங்க ஜெபித்தாங்க. ஆனாலும் அந்த பாத்திரம் பிதா தனக்கு நியமித்திருக்கிறார் எனும் போது அதுல ஒரு நியாயம் இருக்கும், அதுல ஒரு நன்மை இருக்கும் என்பதனால, ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உங்கள் சித்தப்படி ஆக கடவுது என்று உடனே தம்மை முழுமையாக தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததும் அந்த விண்ணப்பத்துல நாம் அங்கு பார்க்கிறோம் அன்பானவர்களே. சோ அப்ப நம்முடைய அருமை இரட்சகர் கெத்செமனேல பயந்தது அவருக்கு நியமிக்கப்பட்ட பாத்திரத்துக்காக. அந்த பாத்திரம் அவருடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டிருந்த அவமான அனுபவங்களை குறிக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம நம்முடைய அருமை இரட்சகருடைய அடிச்சுவடுகளில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவருடைய அடிச்சுவடுகளில் நாம நடப்பது உண்மையாக இருந்தா அவருடைய அனுபவங்களுக்கு ஒப்பான அனுபவங்கள் என்று நம்ம ஒவ்வொருத்தருடைய திறனுக்கத்தக்கதாக சிறிதளவேனும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் நாம எதிர்கொள்ளுவோம். நமது அருமை இரட்சகருக்கான பாத்திரம் எப்படி அவமானங்கள் நிறைந்த அனுபவங்களினால நிரப்பப்பட்டிருந்ததோ, ஒருவேளை அவருடைய அடிச்சுவடுகளில் நமக்கான பாத்திரம் என்று சொல்லும் போது அதுலயும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்த்திருக்கணும்.
அந்த பாத்திரத்துல நாம பருகுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய அருமை இரட்சகரே சொல்லும் போது இந்த பாத்திரத்துல நாமும் பருக முடியும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்துவது நம்ம அங்க பாக்குறோம் இல்லையா? மத்தேயு 20:22-23 இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார்கள். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்துல நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். அப்படின்னா என்னுடைய பாத்திரத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கு, நீங்களும் அந்த பங்கை குடிப்பீங்க, குடிக்க முடியும் உங்களால என்று நம்முடைய அருமை இரட்சகர் அங்க உறுதியளிப்பது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மை சீஷர்களாக அவருக்கு ஒப்பான அனுபவங்கள்ல நமக்கு என்று ஒரு பங்கு இருக்கும். அந்த பங்கு நம்மால நிச்சயம் எதிர்கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும் என்று நம்முடைய இரட்சகரே உறுதியும் அளிக்கிறார். இப்போ நமக்கான பாத்திரம், அதுல நமக்கான அனுபவங்கள், ஒருவேளை அவமானங்களே நிறைந்த அனுபவங்கள் என்றாலும் எப்படி அதனுடைய தன்மை இருக்கும்? அன்பானவர்களே, அதுதான் நம்முடைய தியானம். பாருங்க, நீங்காத பாத்திரத்தின் தன்மை. அப்போ தலைப்பு எதை குறிக்குதுன்னா, இந்த அவமான அனுபவங்கள் தன்னை விட்டு நீங்கும்படி அவர் வேண்டிக் கொண்டார், ஆனா நீங்கல. அந்த நீங்காத பாத்திரம் அவருக்காக நியமிக்கப்பட்டு அவர் வேண்டினாலும் அவரை விட்டு நீங்கிடாத அந்த அனுபவங்கள், பிதாவினுடைய பார்வையில அவர் பருகியே ஆகணும், அவர் குடித்தே ஆகணும் என்று தேவன் நியமிச்சிட்ட அந்த அனுபவங்கள், அதுதான் நீங்கிடாத பாத்திரம். சோ அந்த அனுபவங்களுடைய தன்மை என்னவா இருக்கும்? அப்ப நம்ம அருமை இரட்சகர் எதிர்கொண்ட அந்த அவமான அனுபவங்கள், அதன் வழியாக அவர் கடந்து போகும் போது அந்த அனுபவங்களுடைய தன்மை எப்படியாக இருந்துச்சு, அதை நம்ம பார்ப்பது அவருடைய அடிச்சுவடுகள்ல நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அனுபவங்களை, அதனுடைய தன்மைய நாம புரிஞ்சு எதிர்பார்ப்பதுக்கு உதவியா இருக்கும். அது முன்கூட்டியே ஆயத்தமாக இருந்து அந்த எதிர்பார்ப்புடன் இருந்து அந்த அனுபவங்கள் அனுமதிக்கப்படும் பொழுது அதிர்ச்சி அடைந்திடாம, பயந்திடாம, அவைகளின் மத்தியில தேவ சுத்தம் செய்வதற்கு நம்மால முடியும் என்று அங்க நம்பி முன்னேறி நம்ம அங்க போகலாம். அப்போ நமது அருமை இரட்சகருடைய அந்த நீங்காத பாத்திரம், அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்று தேவன் விரும்பிட்ட அந்த அனுபவங்கள், அதனுடைய தன்மை என்ன? ஒரு 5 சிறிய கருத்துக்களை இந்த பாடத்துல நாம பார்க்க போறோம். முதலாவது, அன்பானவர்களே, நம்முடைய அருமை இரட்சகர் அந்த பாத்திரத்தை தனியாக பருக வேண்டும் என்று இருந்தது. லோன்லினஸ். ஆமா, அது அவருக்கு கடினமான பாத்திரம் பருகுவதற்கு, கடினமான அனுபவங்கள் எதிர்கொள்வதற்கு. அதை அவர் தனியாக எதிர்கொள்ள வேண்டும், தனியாக அனுபவிக்க வேண்டும் என்பது அதனுடைய தன்மையாக அங்க இருந்துச்சு. தீர்க்க தரிசனங்கள் நம்ம போய் வாசிக்கும் போது அப்படியாக நம்முடைய ஆண்டவர் அவருக்கான அனுபவங்களின் மத்தியில தனியாகவே இருந்து அனுபவிப்பார் என்று ஏற்கனவே சொல்லி பதிவாகி இருப்பதை நம்ம கவனிக்க முடியும். சங்கீதம் 69:20 வாசித்தோம்னா, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். ஏசாயா 63:3 நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனோ என்னோடு இருந்ததில்லை. அப்போ இந்த தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய ஆண்டவர் அவருக்கான அனுபவங்களை எதிர்கொள்ளும் போது, அதன் மத்தியில கடந்து போகும் போது அவர் தனி நபராக இருப்பார். அவருக்காக பரிதபிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க.
அவரை தேற்றுவதற்கு அங்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அனுபவங்களை எல்லாம் அவர் தனியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பது அந்த அனுபவங்களோடு தேவன் நியமிச்சிருந்த ஒரு விஷயமாக அங்கு இருந்துச்சு. இந்த தீர்க்க தரிசனத்தின்படியே தான் அந்த அனுபவங்களும் இருந்தது. மார்க் 14:40 நம்ம பார்க்கிறோம், கெத்செமனேல அவர் அந்த 3 முறை ஜெபித்த தருணத்துல, முதல் முறை ஜெபித்த போதும், 2வது முறை ஜெபித்த போதும் அவருக்கு பதில் கிடைக்கல. அவர் ஜெபித்துட்டு அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளவோ அல்லது அந்த பாரத்தின் மத்தியில ஒரு மனித இரக்கத்தை, அனுதாபத்தை எதிர்பார்த்து சீஷர்களிடத்துல அவர் வராது. சீஷர்கள் தன்னுடைய மனபாரத்தை புரிந்து கொள்ளுவாங்க, உணர்ந்து கொள்ளுவாங்க, தனக்காக அனுதாபப்படுவாங்க, இரக்கப்படுவாங்க, தான் எதிர்பார்க்கக்கூடிய ஆறுதலை, தேற்றுதலை அவர்கள் கொடுப்பாங்க என்று எதிர்பார்த்தவர் அங்க திரும்பி வராங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். அன்பானவர்களே, நமது அருமை இரட்சகருக்கான துயரம் நிறைந்த மணி நேரங்கள் கெத்செமனேனுடைய மணி நேரங்கள். ஆனா அந்த துயரம் நிறைந்த நேரத்துல அவருக்காக அனுதாபப்படுவதற்கு, அதாவது அவர் எவ்விதமான அனுபவங்களுக்குள்ள கடந்து போறாங்க, அவருடைய இருதயம் எந்த மாதிரியான வாரத்துக்குள்ள இருக்கு, அவர் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறார், அதை பார்த்து அதற்கு ஆறுதல் சொல்லுவதற்கு சீஷர்கள்னால முடியல. ஏன் முடியல? அன்பானவர்களே, ஒருத்தர் கடினமான அனுபவங்களுக்குள்ள, மனபாரத்துக்குள்ள, வேதனைக்குள்ள கடந்து போகும்போது அவருக்கு ஆறுதல் சொல்லணும்னா, அவருக்கு தேற்றுதல் சொல்லணும்னா, அவர் கடந்து போகிற பாரத்தை, வேதனைய புரிந்து கொள்ள முடியணும், உள்வாங்க முடியணும். அந்த நபர் எவ்விதமான அனுபவங்களுக்குள்ள, மன கஷ்டத்துக்குள்ள, வேதனைக்குள்ள கடந்து போகிறார் என்பதை ஓரளவுக்காவது தங்களுடைய இருதயத்துல உணர முடிஞ்சா, புரிய முடிஞ்சா, உள்வாங்க முடிஞ்சா இரக்கப்பட முடியும், பரிதபிக்க முடியும், அனுதாபப்பட முடியும். அதனால இரக்கத்தோடு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவதற்கு முடியும். சீஷர்களுக்கு அது முடியல. அவர்கள் எந்த சூழல்ல இருக்கிறாங்க, கர்த்தர் இயேசுவுக்கு என்ன சூழல் கடந்து போயிட்டு இருக்கு, அவர் மனசுல எம்மாதிரியான எண்ணங்கள் அவரை அலைக்கழிக்கிறதாக இருக்கு, எவ்விதமான வேதனை, பயம், திகில், வியாகுலம் கர்த்தர் இயேசு கடந்து போயிட்டு இருக்கிறாங்க, சீஷர்கள்னால அங்க புரிந்து கொள்ள முடியல. காரணம் நமக்கு நன்கு தெரியும். இன்னும் ஆவியினால ஜெனிப்பிக்கப்படாதவர்களாக அவர்கள் இருந்தாங்க. அப்போ கெத்செமனேல கர்த்தர் இயேசுவோடு 3 சீஷர்கள் இருந்தது என்னவோ உண்மைதான். இன்னும் சற்று தொலைவுல மற்ற 8 பேர் இருந்ததும் உண்மைதான். ஆனா தனக்கான அனுபவங்களின் மத்தியில், அந்த அவமானங்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சூழலின் மத்தியில, அதனுடைய பாரத்தை, அதனுடைய தன்மையை புரிந்து கொள்ளும் நபர்கள் இல்லாம அவர் தனித்து விடப்பட்டார். சோ இந்த லோன்லினஸ், இந்த தனிமை தான் அவருடைய பாத்திரத்தினுடைய ஒரு தன்மையாக இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம ரட்சகர் அவமானங்கள் நிறைந்த அனுபவத்தை எதிர்கொள்ளணும் என்று தேவன் நியமிச்சிருந்தாங்க. அந்த அவமானம் நிறைந்த அனுபவங்களிலும் தனியா அவர் நிக்கணும். அன்பானவர்களே, இது நம்முடைய அருமை ரட்சகருக்கு ரொம்பவே கடினமாக இருந்தது உண்மை. ஒருவேளை இது நம்ம பார்க்கும்போது நமது ரட்சகருடைய அடிச்சுவடுகள்ல நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம், தேவனுடைய கிருபையில இவ்வளவு வருஷங்கள் தாங்கப்பட்டிருக்கிறோம், வழி நடத்தப்பட்டு வந்திருக்கிறோம். சிறு சிறு அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில
நமக்கு இருந்திருக்கும். ஒருவேளை இல்லை என்று சொன்னா வளர்ச்சியின் பாதையில, முதிர்ச்சியின் பாதையில தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது, சத்தியம், நீதி அவைகளின் கொள்கைகளுக்கு உண்மையாக இருக்கும்போது, ஊழியத்தின் பாதையில தேவ சித்தம் எதுவோ அதை நிறைவேற்றுவதற்கு சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது, சில சமயங்கள்ல பெயர் கிறிஸ்துவ ஜனங்களுக்கு மத்தியில, சில சமயங்கள்ல விசுவாச வீட்டாருடன் அங்கங்களுக்கு மத்தியில இருக்கும்போது, கண்டிப்பா நமக்கும் இது போன்ற அனுபவங்கள் நிச்சயம் இருக்கும். நாம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொல்லும் போது, இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள எல்லாம் அந்த அர்ப்பணிப்பு நம்மை நடத்தும் என்பது நமக்கு தெரியாது, இல்லையா? ஆனா போக போக அதை நமக்கு தேவன் உணர்த்துகிறாங்க. நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் நமக்கு முன்பாக சென்ற நமது அருமை இரட்சகருடைய பாத சுவடுகள்ல என்பது உண்மையா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அந்த அனுபவங்கள் நமக்கு இருக்கும். ஆனா நாம் நமது இரட்சகர் போல தனிமையா இருக்க போறது இல்லை. ஏன்னா அவருக்கு ஆவியினால ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் என்று ஒருவரும் இல்லாம இருந்தார். அது அவரை குறிச்ச தீர்க்க தரிசனம் அதை நிறைவேறிச்சு. அப்படியே கண்டிப்பா நமக்கு உடன் அங்கங்கள் இருக்கிறாங்க, நம்மை போலவே அர்ப்பணித்தவர்கள், ஆவியில ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் என்று. இருந்தாலுமே ஒரு சின்ன அளவுக்கு நமக்கான கெத்செமனே என்று வரும்போது, நமக்காக நியமிக்கப்பட்ட பாத்திரம் என்று வரும்போது, அதுல அந்த தன்மை என்னவா இருக்கும்னா, சில அனுபவங்களின் மத்தியில தனிமையாக நிற்க வேண்டியது இருக்கும். தேவனை மாத்திரமே சார்ந்து இருக்கணும். அவரை மாத்திரமே நம்பி இருந்து அந்த அனுபவங்களின் மத்தியில கீழ்ப்படுதலை நிரூபிக்க வேண்டியது வரும், உண்மையை நிரூபிக்க வேண்டியது வரும், அன்பை நிரூபிக்க வேண்டியது வரும். சோ இது இந்த பாதையில நாம எதிர்பார்த்து இருப்பது நல்லது. இரண்டாவது தன்மை என்ன என்று பார்க்கும்போது, நமது இரட்சகர் எதிர்கொண்ட அந்த பாத்திரத்தினுடைய தன்மை என்ன என்று சொல்லும் போது, பொறுப்புகள். நமது இரட்சகர் அந்த பாத்திரத்துல குடிக்கணும், அந்த அவமானம் நிறைந்த அனுபவங்களை எதிர்கொள்ளணும், அதன் வழியாக அவர் கடந்து போகணும். அது ரொம்ப கடினமா இருக்கும், ரொம்ப வேதனை தரும். அதன் மத்தியிலையும் பொறுப்புகளை நிறைவேற்றியாகணும். அவர் இன்னும் அருமையா சொல்ல போனா, அவரை குறித்த தீர்க்க தரிசனங்களை அவர் கவனித்திருந்து அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் விதத்துல தன்னை அந்த அனுபவங்களின் மத்தியில நடப்பித்துக் கொள்ளணும். ரொம்ப கடினமாச்சே. அன்பானவர்களே, நமது இரட்சகருடைய மரணத்தை நாம நினைவு கூறுவதற்கு ஆயத்தமாகும். அந்த மரணம் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்ட ஈடு பலியான மரணம் என்பது நமக்கு தெரியும். ஆனா ரொம்ப ஸ்பெஷல் அந்த மரணத்தோடு இணைக்கப்பட்ட பாடுகள், அந்த பாடுகளில் இணைக்கப்பட்டிருந்த அவமானங்கள். சோ அது நம்மளுடைய ஒரு விசேஷ கவனமாக இந்த நாட்கள்ல இருக்குல்ல. பாருங்களேன், இந்த அவமானங்களின் மத்தியில அவர் கடந்து போவதே அவருக்கு பயத்தையும் கலக்கத்தையும் திகிலையும் கொடுத்திருக்கும் போது, அந்த அவமானம் நிறைந்த அனுபவங்களின் மத்தியில போகும் போதும் தன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட விதத்துல நிறைவேறுவதற்கு தான் மிக கவனமாக இருந்து அந்த சூழலிலும் அதற்கு இசைவாக தன்னை நடப்பித்துக் கொள்ள வேண்டும். அது அவர் மீது இருந்த பொறுப்பு. அந்த பொறுப்பையும் அவர் அங்க நிறைவேற்றி இருக்கிறார். எப்படி இதை நம்ம புரிய வைக்கலாம்? இப்ப நம்ம இரட்சகரை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டுல நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருந்தது நமக்கு தெரியும். அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை 3 வகையா பிரிக்கலாம். அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான், ஆனா அதை நிறைவேற்றுவதுல தேவனுடைய பங்கு மாத்திரமே இருக்குன்னு சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, அவரு
அற்புதமான விதத்துல பிறப்பாரு, ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த பிறப்பு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனப்படி நிகழ்வதற்கு தேவன் தான் அங்க செயல்படணும். சோ அந்த மாதிரி கர்த்தர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் சில தீர்க்க தரிசனங்கள் அது தேவன் பார்த்துக்குவார். அதே போல வேறு சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும்னா அதுல சம்பந்தப்பட்ட மற்றவங்களுடைய பங்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், அவர் ஜனங்கள்னால புறக்கணிக்கப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டவராய் இருப்பார். அது அந்த ஜனங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய விஷயமா இருக்கும். அவரை ஜனத்தின் மூப்பர்கள் அல்லது பெரிய தலைவர்கள் விசுவாசிக்க மாட்டாங்க. அது அவங்க செய்ய வேண்டியது. அவரை சிநேகிதனே துரோகம் அவருக்கு துரோகம் இழைப்பாங்க. அது ஜூதா செய்ய வேண்டிய. சோ அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் தான். ஆனா அது நிறைவேறணும் என்று சொல்லும் போது மற்றவர்களுடைய பங்குதான் அதுல இருக்கு. இப்படி சில தீர்க்க தரிசனங்கள். மூணாவது வகையான தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியம். அவரை பற்றின தீர்க்க தரிசனங்கள் தான். ஆனா அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு அவர் கவனமா இருக்கணும், அவர் கவனித்து இருக்கணும். அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் விதத்துக்கு தன்னை நடப்பித்துக் கொள்வதில் அவர் சிரத்தை எடுக்கணும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு அவர் கலிலேய பகுதியில ஊழியம் செய்வார் என்பது தீர்க்க தரிசனம்னா அதை தெரிஞ்சு அதை புரிஞ்சு அது நிறைவேறும் விதத்துல அவராக அந்த கலிலேய பகுதியில போய் ஊழியம் செய்யணும். இப்போ அவர் தன் வாயை உண்மைகள்னாலதான் திறப்பார்னு தீர்க்க தரிசனம்னா இது அவருக்கு தெரியும், அவர் புரிஞ்சிருக்கிறார். அதற்கு இசைந்த அவருடைய உபதேசங்கள் உண்மைகளாகவே இருக்கணும். அப்படி சில தீர்க்க தரிசனங்கள் இருந்துச்சு. அதையெல்லாம் அவரே கவனித்திருந்து இந்த அவமானங்களின் மத்தியில கடந்து போய் கொண்டு இருந்த போதும், அந்த விசேஷித்த பாடுகளின் மத்தியில் அவர் கடந்து போயிட்டு இருக்கும் போதும் இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் மனதில் வைத்திருந்து அவைகள் நிறைவேறுவதற்கு இசைவாக தன்னை நடப்பித்துக் கொண்டது என்பது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மனிதர்கள் நாம மனதளவுல கலங்கி இருந்தோம்னா, திகிலடைஞ்சு பயந்து இருந்தோம்னா, அந்த உணர்வுகளுக்கு மத்தியில மற்றதை மறந்துடுவோம் அல்லது மற்றதை கவனிக்க முடியாது நம்மனால. நம்ம கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆனா இங்க நம்ம அருமை ரட்சகர் அப்படி இருந்துடல. ஏன்னா அவரை பற்றின தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட பிரகாரமே நிறைவேறும். உதாரணத்துக்கு பாருங்களேன், யோவான் 18:8-9 ஒரு சம்பவம். கெத்செமனேல சீஷர்கள் மத்தியில் அவர் இருந்து அப்ப கைது செய்யப்படுவார். அப்ப அவருடைய வார்த்தையை கவனிச்சோன்னா, இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். ஏன் அப்படி கர்த்தர் இயேசு சொல்றாங்க பாருங்க. அந்த ஜஸ்ட் அந்த வசனம் மாத்திரம் யோசிச்சு பாருங்க. யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை. நான் தான். அவங்க கவனிக்கல. நான் தான் சொல்றேன்ல, நீங்க என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை, என் சீஷர்களை போக விடுங்க. அந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். இது ஏன் அப்படி சொன்னாங்க? அடுத்த வசனம், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அன்பானவர்களே, எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறார்ப்பா. தான் கைது செய்யப்படலாம், ஆனா சீஷர்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அப்ப அவர்கள் எப்படியாவது தப்புவிக்கப்படணும். முறையாக அவங்க கிட்ட கேட்கிறார், என்னைத்தான் தேடுவது உண்டானால் இவர்களை போக விடுங்க. மத்தேயு 26:52-54 இன்னொரு விஷயம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையில போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். சோ மறுபடியும் அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்லி இருக்கோம்?
அதற்கு இசைவாக தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் நடப்பித்து கொண்டு போவதில் கவனத்தோடு அவர் இருந்திருக்கிறது பார்க்கிறோம். எப்போ கெத்செமனே நமது அருமை இரட்சகருக்கான உச்சபட்ச சோதனை, அதன் மத்தியில, அந்த பாரத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில கூட தேவனிடத்துல பொறுப்பை பெற்றவராக அந்த பொறுப்போடு அவர் நடந்து கொள்ளுவது நம்ம அங்க பார்க்கிறோம். ஒருவேளை சிலுவையில தொங்கும் போது கூட தன்னுடைய தாயை பராமரிக்க வேண்டிய பொறுப்பை கவனத்தோடு அவரு யோவான் சீஷன் கிட்ட ஒப்பு கொடுப்பது நமக்கு தெரிஞ்சதுதான். சோ இந்த ஆஸ்பெக்ட், இந்த அம்சம் நாம் எப்படி கவனிக்கிறோம்? அவருக்கான பாத்திரத்துல அவர் பருகி கொண்டு இருக்கும் போது அது எவ்வளவு கடினமான அனுபவமாக இருந்தது, அந்த அவமானம் நிறைந்த அனுபவங்கள். ஆனா அவைகளின் மத்தியில கூட தான் செய்ய வேண்டியது என்ன, தேவன் தனக்கு நியமித்த பொறுப்பு என்ன, அவைகளை கவனத்தோடு, அவைகளை கருத்தோடு அவர் நிறைவேற்றுகிறவராகவே அங்கு இருந்திருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். அன்பானவர்களே, நமக்கும் நமது ஆண்டவருடைய பாத்திரத்துல பங்கு இருக்குது. கண்டிப்பா அது நமக்கும் எதிர்கொள்வதற்கு கடினமாகத்தான் இருக்கும். ஆனா அது நாம் பருகித்தான் ஆகணும். ஆனா அப்படி பருகும் போது அன்பானவர்களே, நமக்கும் பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகளை நாம் கவனிக்கிறவர்களாகவும் நிறைவேற்றுகிறவர்களாகவுமே அந்த அனுபவங்களின் மத்தியில கடந்து போகணும். அப்படின்னா ரொம்ப சாதாரணமா சொன்னா, நமக்கான சோதனை பாடுகள் வரும்போது தேவனிடத்துல வாங்கிட்ட பொறுப்பு விஷயத்துல கவனம் இல்லாம இருக்கக்கூடாது. நாம் கவனத்தோடு இருக்கணும். நமக்கு அப்படி என்ன பொறுப்பு இருக்கு? What responsibilities do we have? நாம் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம், வெளிச்சம் விட்டே ஆகணும். உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம், பாதுகாத்தே ஆகணும், கெட்டு போகாம பார்த்துக்கணும். நீதியை நேசிக்கிறவர்களாகவே நாம் இருக்கணும், உலகத்தாரால் அறியப்படணும். நம்ம பழைய மனுஷன் கலைந்து போட்டு புது மனுஷனை தகப்பித்துக் கொண்டவங்களாக இருக்கணும். அது நம்ம மீதான பொறுப்பு. விசுவாசத்தின் நல்ல போராட்டம் நம்ம போராடணும். தேவனுடைய வார்த்தைகளை வாஞ்சையுள்ள இருதயங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அறிவிக்கணும். மிகப்பெரிய பொறுப்பு அது. யார் தேவனுடைய பரிசுத்தவான்களோ கோதுமை மணிகளோ கண்டுபிடிக்கணும், பிரிக்கணும், களஞ்சியத்துல சேர்க்கணும். அறுவடை வேலைன்னு சொல்லலாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான ஊழியங்கள் என்று சொல்லலாம். இதெல்லாமே தேவனிடத்திலிருந்து அர்ப்பணித்து கொண்ட ஒவ்வொருவரும் பெற்றுக் கொண்டிருக்கிற பொறுப்புகள், பெரிய பொறுப்புகள். நமக்கு சோதனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், அவமான அனுபவங்கள் இருக்கும், அவைகள் கடினமாகவும் இருக்கும். இது இரட்சகருக்கு ஒப்பான அனுபவம் என்று அவைகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணும், ஒப்பு கொடுக்கணும் அதன் மத்தியில. ஆனா அப்படி அதன் மத்தியில போகும்போது துவண்டிடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது தேவன் நம்ம கிட்ட கொடுத்த பொறுப்புகள். அந்த பொறுப்புகளை அதே வைராகியத்தோட உற்சாகத்தோட நிறைவேற்றி தீர்க்கிறவர்களாக அதன் மத்தியில நாம அங்க காண்பிக்கணும். அப்ப என்ன சொல்லலாம்? நமது இரட்சகரை போலவே நமக்கான பாத்திரத்துல பருகி கொண்டே தேவ சித்தத்தின்படி நம்ம மீது நியமிக்கப்பட்ட பொறுப்பு என்னவோ அவைகளை கவனித்து நிறைவேற்றுகிறவர்களாகவும் நாம் அங்க இருக்கணும். மூன்றாவது, அந்த பாத்திரத்தின் தன்மை என்ன என்று பார்க்கும்போது, நமது அருமை இரட்சகருக்கான அனுபவங்களில் சில அனுபவங்கள் அவருக்கு கடைசி வரைக்குமே மறைக்கப்பட்டிருந்தது. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, an element of surprise in his experiences. அப்படின்னா அவருக்கான அனுபவங்கள்ல அவருக்கே ரகசியமா இருந்து அவரே எதிர்பார்த்திராத வகையில திடீரென்று அவருக்கு அது ஒரு அதிர்ச்சி கொடுத்தது என்று அங்க சொல்லலாம்.
அந்த 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 அதிர்ச்சி, அவர் எதிர்பாராத ஒரு நிகழ்வாக சில அனுபவங்கள் இருந்தது. அந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் வந்து கர்த்தர் இயேசுவுக்கு இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியம். ஆனா அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா சங்கீதம் 22 முதல் வசனமே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. கண்டிப்பா கர்த்தர் இயேசு இந்த சங்கீதத்தை 3.5 வருஷத்துல அதற்கு முன்னால தியானிச்சிருக்கணும். தாவீது எழுதின சங்கீதம் இப்படியாக தாவீது தேவனை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று எழுதியிருக்கிறாங்க. கர்த்தர் இயேசுவுக்கு தெரியும். ஆனா சிலுவையில இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு தீர்க்க தரிசனம் தன்னை பற்றினது. தான் இப்படியாக ஒரு பாவியினுடைய ஸ்தானம் எடுக்கிறதுனால ஒரு பாவி அனுபவிக்கிற அனுபவங்களில் ஒன்று முக்கியமானது தேவனுடைய உறவுல இருந்து துண்டிக்கப்படுதல். தானும் பாவியின் ஸ்தானம் எடுப்பதினால கர்த்தர் இயேசு பாவமற்றவர். ஆனா ஈடுபலி கொடுப்பதற்காக ஒரு பாவியினுடைய ஸ்தானம் எடுத்தாங்க. ஆதாமினுடைய ஸ்தானம் எடுத்தாங்க. அந்த ஸ்தானம் எடுக்கும் போது ஒரு பாவிக்கு என்ன நேரிடுமோ அந்த அனுபவம் அவருக்கும் நேரிடும். அவர் அதை அனுபவிக்கணும். அந்த ரீதியில் அவர் தேவனால் கைவிடப்பட்டு அவருடைய உறவிலிருந்து துண்டிக்கப்படுவார். அவர் எதிர்பார்க்கல. அது அவருக்கு அந்த கடைசி நிமிடம் வரைக்குமே ரகசியமாக இருந்து அப்புறம் வெளிப்பட்ட ஒரு விஷயம். அது வெளிப்பட்ட போது பெரிய அதிர்ச்சி, பெரிய அதிர்ச்சி, பெரிய அதிர்ச்சி. லிட்ரலா அவருடைய இருதயம் வந்து அங்க பிளந்தது. அது அந்த இருதயம் செயலற்று போனதை நம்ம அங்க பாக்குறோம். அப்ப அந்த 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 எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் அவருக்கு ரகசியமாக இருந்து அந்த அவருக்கான அனுபவங்களில் சில அனுபவம் ரகசியமாகவே இருந்து கடைசியில அதிர்ச்சி கொடுத்துட்டு பாரு. அன்பானவர்களே, அது ரொம்ப கஷ்டம். சகோதரர் ரீப்ரிண்ட் 24:67 அது ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. Quite probably in the Father's wisdom this last feature was kept more or less hidden from our dear Redeemer until just about the time of its accomplishment. அப்படின்னா கிட்டத்தட்ட பிதாவினுடைய ஞானத்துல இப்படியாக கர்த்தர் இயேசு கைவிடப்படுகிற அந்த அம்சம் என்பது அது நிறைவேறுகிற அந்த தருணம் வரைக்கும் ரட்சகருக்கு மறைக்கப்பட்டு இருந்தது. தேவன் அப்படி வச்சிருந்தாங்க. இந்த அனுபவம் என்னுடைய மகன் எதிர்கொண்டு அனுபவிக்கிற வரைக்கும் ரகசியமா இருந்தது, மறைக்கப்பட்டே இருந்தது. அதே போல and apparently our Lord Jesus did not see any absolute necessity for his suffering more than the sinner suffered. நமது ஆண்டவரும் கூட ஒரு பாவி அனுபவிச்சிட்ட பாடுகளை பார்க்கிலும் தான் அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்பதனுடைய அவசியத்தை கிட்டத்தட்ட அவரு உணராம தான் இருந்தாங்க. அதனாலதான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அன்பானவர்களே, தேவன் நம்முடைய அருமை ரட்சகருக்கு அப்படி நியமித்த ஒரு விஷயத்துல இருந்து ரட்சகர் வேறுபடுவது என்பது இந்த ஒரே சம்பவத்துலதான். வேற எங்கேயுமே தேவன் தனக்கு நியமிச்சத குறித்து அவர் கேள்வி கேட்டதில்லை, அதுல இருந்து வேறுபட்டதில்லை, அதுல இருந்து வித்தியாசப்பட்டதில்லை. அப்படியாக ஒரு விண்ணப்பம் அவர் ஏறெடுத்ததா எங்கேயுமே நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரே இன்ஸ்டன்ஸ் தான். கெத்செமனேல இந்த பாத்திரம் அப்பா நீங்க எனக்கு நியமிச்சிருக்கிறீங்க, இதை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க. நம்முடைய ரட்சகரை நாம் நல்லா புரிஞ்சிட்டோம்னா தேவன், அதாவது பிதா தனக்கு நியமிச்சத நீங்கட்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார்னா கூட அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணும். இல்லாட்டி அவர் கேட்க மாட்டார். ஏன்னா பிதாவை அவருக்கு அப்படி நன்கு தெரியும். பிதாவுக்கு அந்த அளவுக்கு கீழ்ப்பிடிந்தவர்.
பிதாவின் சித்தம் செய்வதில் அவருக்கு ஒப்பா யாருமே இல்லை. ஆனா ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, பரிபூர்ண மனுஷன், ஆவி அளவில்லாம பெற்றெடுக்கிறார். அவருடைய அந்த அந்த பர்சீவிங் அபிலிட்டி, காரியங்களை நிதானிச்சு நிறுத்து பார்த்து புரியக்கூடிய திறன் ரொம்ப அதிகம் அவருக்கு. தெய்வீக திட்டம் பாக்குறாங்க. கண்ணுனா கண், பல்லுனா பல். தேவன் நீதியுள்ள தேவன். கொஞ்சம் அதிகம் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் குறைவா ஏத்துக்க மாட்டாங்க. அவருக்கு பிதாவினுடைய தன்மை நன்கு தெரியும். அப்போ ஜீவனுக்கு ஜீவன் நான் கொடுக்க ரெடி. ஆனா ஆதாம் அனுபவிக்காத இந்த அவமான அனுபவங்கள் என்னிடத்துல ஏன் கேட்கப்படணும்? இது கூடுதலா இருக்கே. பாருங்க, இப்படித்தான் அவரு நிதானிக்கிறாங்க. இது கூடுதலா இருக்கே, இது அடிஷனலா இருக்கே, இது நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அதனாலதான் அந்த ரெக்வஸ்ட் போது. அப்ப இந்த பாத்திரம் நியாயமா நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா என்னிடத்துல கேட்கப்படுது, ரொம்ப கடினமாவும் உணர்கிறேன். என்னை விட்டு நீங்க இது நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லாததுனால தேவ நீதியின்படி இது நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஆனா இம்மிடியட்டா இருந்தும் பிதா கேட்டிருக்கிறார் என்று சொன்னா நியாயம் இருக்கும், ஞானம் இருக்கும், நன்மை இருக்கும். இம்மிடியட்டா சரண்டர் பண்ணார். ஆகிலும் என் சித்தப்படி அல்ல, உங்க சித்தப்படி ஆகட்டும். ரொம்ப அருமை அன்பானவர்களே. இதுதான் பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ரொம்ப டஃப்பான டெஸ்ட் இது. கிட்டத்தட்ட தேவன் அவருக்கு வச்ச டெஸ்ட் என்னன்னா, சோதனை, மகன் நான் கேட்டது மாத்திரம் கொடுப்பீங்களா, இல்ல அதுக்கு மேலையும் கொடுப்பீங்களா? கர்த்தர் இயேசு அங்க நிரூபிச்சார், அப்பா உங்க சித்தம் எதுவோ நான் ஒப்பு கொடுத்தேன். பாருங்க, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அப்படின்னா until the last moment அப்படியே தாழ்த்தி அங்க ஒப்பு கொடுக்கணும். லூக்கா 12:50 ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அது என்னது? அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அது அங்க அவங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்றாங்க கர்த்தர் இயேசு? ரீபிரிண்ட்ல சகோதரர் ரொம்ப அழகா சொல்றாங்க. நான் சில அனுபவங்களுக்குள்ள போய் இந்த மரணத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கணும், ஆனாலும் என் மரணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற சில அனுபவங்கள் ரொம்ப கடினமா இருக்கு, நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. I find that connected with my death or difficulties that I had not expected. 5599. அதே சொல்ல போது, our Lord had not supposed that his consecration to death would mean a death of such serious indignity, humiliation, misrepresentation of his character and ignominious death. மரிப்பதற்காகவே தன்னை அங்கு அர்ப்பணித்தாலும் அந்த அர்ப்பணிப்பு என்பது இப்படி ஒரு தீவிரமான அவமானங்களும் அவமரியாதையும் அப்புறம் தவறாக சித்தரிக்கப்படுதலோடு கூடிய ஒரு அவமானம் நிறைந்த மரணத்துக்கு வழி நடத்தும். He had not supposed, அவரு எதிர்பார்த்திருக்கு. அன்பானவர்களே, பாருங்க, ஒரு 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 அதாவது அந்த இது என்ன, அவர் கர்த்தர் இயேசுக்கு இந்த அனுபவம், அதாவது தேவனால் கைவிடப்படுவது, ஒரு ஒரு தேசமே ஒரு குற்றவாளியா அவரை பார்த்து தேவதூஷணம் சொன்னவராக இப்படியான ஒரு சபிக்கப்பட்ட மரணம் அப்படிங்கிறது எல்லாமே கர்த்தர் இயேசுவுக்கே கிராஜுவலா ரிவீல் ஆன விஷயம். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா அவரு அந்த மரணத்தை நெருங்கும் தருவாயில தான் அவருக்கு அது எல்லாமே புரியுது. அதான் சொல்றாரு, அது நிறைவேறும் அளவும் ரொம்ப நெருக்கப்படுகிறேன், நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இந்த லெவலுக்கு போகும். அன்பானவர்களே, நம்ம விஷயத்திலையும் அப்படி இருக்கலாம். ஒருவேளை நாம் எதிர்பார்க்காதது அனுபவங்கள் இந்த பாதையில தேவன் நமக்கு அனுமதிப்பான்.
அதற்கு பேர் தான் சோதனை. சோதனை என்பது வருவதற்கு முன்பே நம்மால கணிக்க முடிஞ்சிருச்சுன்னா அது சோதனையா இருக்காதுன்னு ஒரு மன்னாவுல நம்ம வாசிக்கிறோம். இட் மே பி சோ வித் அஸ் நவ் என்ற இது நம்ம விஷயத்திலும் அப்படியே இருக்கலாம். அதனால தான் நமக்கு ஆலோசனை என்னன்னா, வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபித்திருங்க. எந்த நேரத்துல எந்த சோதனை யார்கிட்ட இருந்து எந்த திசையிலிருந்து உங்கள் மீது அனுமதிக்கப்படும் நீங்கள் அறிய மாட்டீங்க. அதனால விழித்திருங்க, ஜெபித்திருங்க. அன்பானவர்களே, இந்த யுகம் முடிவு நோக்கி போது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்முடைய அர்ப்பணிப்பின் பாதையில முக்கியமான கட்டங்கள்ல தான் நாம் இருக்கிறோம். அந்த சீரியஸ்னஸ் நமக்கு எப்போதுமே இருக்கணும். கண்டிப்பா விசித்திரமான வினோதமான சோதனைகள் நாம் எதிர்கொள்வோம். ஒருவேளை அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று தேவன் அனுமதிப்பாங்க. அது மத்தியில நாம தேவ சித்தம் செய்யணும். அப்போ உண்மையுள்ளவர்களா, விசுவாசம் உள்ளவர்களா, விழிப்புள்ளவர்களாக எந்த சூழலை அனுமதிச்சாலும் எந்த சோதனை அனுமதிச்சாலும் அதன் மத்தியில தேவ சித்தம் செய்வதற்கு மனதளவுல ஆயத்தமானவர்களாக, அவைகளை எதிர்பார்த்தவர்களாக நம்ம அங்க இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். 4வது பாத்திரத்தின் தன்மை என்ன என்று சொன்னா, அத பருகணும். இல்ல, இந்த பருகணும் அப்படிங்கிற அந்த செயல் இருக்கு இல்லையா அன்பானவர்களே, அது எப்படி? ஒரு பாத்திரத்துல ஒரு தண்ணி எடுத்தோ அல்லது ஏதாவது பல ரசங்களையோ நம்ம குடிக்கிறோம் என்று சொன்னா அது ஒவ்வொரு சிப்பாகத்தானே உள்ள போகுது, ஒவ்வொரு மடக்காகத்தானே உள்ள போகுது. அப்படின்னா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப இந்த அனுபவங்கள் என்பது அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். நமக்கான அந்த அவமானம் நிறைந்த அனுபவங்கள் என்று சொன்னா அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில அங்க அனுமதிக்கப்படும். அப்படி நாம எதிர்பார்க்கலாம். கர்த்தர் இயேசுவை குறித்த இன்னொரு தீர்க்கதரிசன சங்கீதம் 110:7, வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். அப்படின்னா கர்த்தர் இயேசு அவருக்கான வாழ்க்கையில அவருக்கான அனுபவங்களின் மத்தியில ஒன்றன் பின் ஒன்றாக எதிர்கொண்டு படிப்படியாக அந்த அனுபவங்களை அவர் கடந்து அதன் மூலம் அவர் ஞானத்தை அவர் பெற்றுக் கொள்வாங்க. இதுல இன்னொரு விஷயம், எப்போதுமே ஒரு பாத்திரத்துல நாம பானம் பண்ணும்போது குடிக்கும் போது படிப்படியாக குடிப்போம். ஆனா கடினமான அந்த வண்டல்கள் கடைசியில தான் இருக்கும் இல்லையா? சோ இந்த அனுபவங்கள் கூட அப்படியாகவே கர்த்தர் இயேசுவுக்கு இருந்தது. அவருடைய 3.5 வருஷ ஊழியத்தை பார்த்துட்டா எதிர்ப்புகள் ஆரம்பத்திலேயே இருந்துச்சு. ஆனா போக போக அந்த எதிர்ப்புகள் அது அதிகரித்து கொண்டே இருந்துதான் அது கடைசியில எனும் போது உச்சபட்ச எதிர்ப்புகள் அங்கு. அந்த பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். அந்த அனுபவங்கள் அவருக்கு நேர்ந்த விதம், அந்த அனுபவங்களை அவர் எதிர்கொண்ட விதம் முக்கியம். அதான் குடிக்கிறது, பருகிறது, கொஞ்சம் கொஞ்சமாகும். அதே சமயத்துல போக போக அதனுடைய தீவிரமும் அதிகரிக்கும். அன்பானவர்கள், ரொம்ப எளிமையா அதற்கு மேல் நான் எதுவும் சொல்லல. அப்போ என்னன்னா, இட் இஸ் ஈக்குவலி நெசசரி ஃபார் ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி. எப்படி தேவன் மீது நம்பிக்கை வைத்து இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா இந்த அனுபவ பாதையில முன்னேறி போவது அவருடைய சரீரங்கங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முக்கியமானதா எதிர்பார்க்கப்படுது. We should be glad to walk in his footsteps. அவருடைய அடிச்சுவடுகளில் நடப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சி அடையணும். To endure the same experiences. அவருடைய அனுபவங்களுக்கு ஒப்பான அனுபவங்களை தாங்குவதில் சகித்து போவதில் நம்ம சந்தோஷப்படணும். To drink whatever the Father shall pour out for us in our cup. அப்படின்னா நமக்கான பாத்திரம், அதாவது நமது ஆண்டவருடைய பாத்திரத்துல நமக்கான பங்கு என்று தேவன் எதை நியமிக்கிறாங்களோ அதை பருகுவதில் நம்ம சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கும். 5வது கடைசியான பாயிண்ட்டுக்கு நாம அங்க போனா, ஐந்தாவது பாயிண்ட் என்ன என்று பார்க்கும்போது, அந்த பாத்திரம் நீங்காது. அந்த பாத்திரம் நீங்கல நம்முடைய அருமை ரட்சகர்.
இல்லையா? அவர் ஜெபித்தாங்க, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஜெபித்தார், ஆனா பாத்திரம் நீங்கிடல. அது ரொம்ப முக்கியம். அப்போ அது எதை அர்த்தம் அது எதை குறிக்குது? அவருக்கான அந்த அவமானங்கள் நிறைந்த அனுபவம் தனக்கு நேரிடாம, தனக்கு சம்பவிக்காம, அதை எடுத்து போட முடிஞ்சா எடுத்து போடுங்கன்னு ஜெபத்துல அவர் கேட்டாங்க. ஆகிலும் என் சித்தப்படி அல்ல, அப்ப உங்க சித்தம் எதுவோ அதன்படியே அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனா தேவ சித்தம் என்னவா இருந்துச்சு? மகன். இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த அனுபவங்கள் நீக்க மாட்டேன். இந்த அனுபவங்கள் நீங்க கடந்தே ஆகும். சோ அது ரொம்ப முக்கியம், அந்த எலிமெண்ட். அன்பானவர்களே, ஏன் கர்த்தர் இயேசு அந்த அனுபவங்களை கண்டிப்பா எதிர்கொண்டே ஆகணும், அனுபவித்தே ஆகணும் என்பது தேவ சித்தமாக இருந்துச்சு, தேவனுடைய நியமனமாக இருந்துச்சு. அன்பானவர்களே, கர்த்தர் இயேசுவ தேவன் இந்த பாடுகள், இந்த சோதனைகள், இந்த மரணம், அதற்கு பிற்பாடு மிகப்பெரிய மகிமைக்கு உயர்த்த போறார். அது தேவனுக்கு தெரியும். என்ன மாதிரியான மகிமைக்கு அவரை உயர்த்த போகிறார் என்பது அவருக்கு தெரியும். தன்னுடைய சுபாவத்துக்கே உயர்த்த போகிறார், திவ்ய சுபாவத்துக்கு. அப்போ அதற்கு தன்னுடைய ஒரே பேரான நேசகுமாரன் எல்லா விதத்திலும் தகுதியானவர் தான். நிரூபணமாகணும், நிரூபிக்கப்படணும். யாருக்கு? நுண்ணறிவு ஜீவிகளா இருக்கிற எல்லாருக்கும் முன்னால, ஒருவேளை பரலோகத்தினுடைய தூதர்களுக்கு முன்னால, பூமியில மனுஷங்களுக்கு முன்னால இது நிரூபிக்கப்படணும். ஒருவேளை தேவன் கர்த்தர் இயேசுவை அவ்விதமாக தன்னுடைய சுபாவத்துக்கே அவர் உயர்த்தும் போது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. உங்க குமாரனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய மகிமை, உங்க சுபாவத்தையே ஏன் அவருக்கு தந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. மாறாக உங்கள் நேசகுமாரன் கர்த்தர் இயேசுவுக்கு உங்க சுபாவத்தையே கொடுத்து உங்க அந்த மகிமைக்கு நீங்க உயர்த்தினது நியாயம்தான், நீதிதான். ஏன்னா எப்பேற்பட்ட உண்மை உங்க குமாரர் காமிச்சிட்டு, எப்பேற்பட்ட சாட்சி மகிமை உங்க நாமத்துக்கு பூமியில இருந்த போது அவர் கொடுத்துட்டாங்க. இது நுண்ணறிவு ஜீவிகள் எல்லோரும் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளணும்னா அவருடைய பாடுகள், அவர் சோதிக்கப்படுவது இந்த அளவுக்கு வீரியம் மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியமனமாக அங்கு இருந்துச்சு. ரீப்ரிண்ட் 5569. So அதனால we should be well prepared for whatever cup of bitter experiences and ignominy the Lord may have for us. அதனால நாமும் எவ்விதமான ஒரு கசப்பு நிறைந்த பாத்திரம் தேவன் நமக்கு நியமிச்சாலும், அவமானங்கள் நிறைந்த அனுபவங்கள் தேவன் நமக்கு நியமித்தாலும், அதை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமானவர்களாக நாம் இருக்கோம். ஏன்? நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க ஒப்பு கொடுத்துட்ட அவருடைய சீஷர்கள், அவருடைய சரீரத்தினுடைய அவயங்கள். அவர் செய்தபடியே நாம் செய்து நிறைவேற்றோம். ஆனா எப்படி அது செய்வது? கர்த்தர் எப்படி செய்துட்டாங்க? அன்பானவர்களே, இந்த பாத்திரம் இப்படியான ஒரு கடினமான பாத்திரமா இருந்துச்சு. நீங்கட்டும் என்று ஜெபித்தாங்க. நீங்காது, நீங்க எதிர்கொண்டு பருகித்தான் ஆகணும் என்கிறது தேவ சித்தம்னு புரிஞ்சு கர்த்தர் இயேசு ஒப்பு கொடுத்தாங்க. எப்படி அவர்னால் அதை பருக முடிஞ்சது? ஏன்னா அவர் பயந்த பயம் பார்க்கிறோம், திகில் பார்க்கிறோம், வியாகுலம் பார்க்கிறோம். ஆனா இல்ல, அதை பருகியத்தான் ஆகணுங்கும் போது பருகி முடித்தாங்க. எப்படி அது சாத்தியமாச்சு? ஒருவேளை அது நம்ம பார்க்கும்போது அவருடைய பாத்திரத்தில் நமக்கான பங்கை நாமும் பருக முடியும்னு அவர் சொன்னது
எப்படி இருந்தா தான் முடியுங்கிறத நம்மளும் புரிஞ்சுக்கணும். அன்பானவர்களை ரீபிரிண்ட்ல அழகான கருத்து சகோதரர் கொடுக்கிறாங்க. அந்த பாத்திரத்தை கர்த்தரேசு அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த பாத்திரம் எனக்கு நியமிச்சது யூதர்கள் கிடையாது. இந்த பாத்திரம் எனக்கு நியமிச்சது பரிசேயர்கள் கிடையாது. இந்த பாத்திரம் எனக்கு நியமிச்சது ரோமர்களோ அல்லது மாயக்கார வகுப்பாரோ வேத பாரகர்களோ இல்ல. இந்த பாத்திரம் எனக்கு நியமிச்சது என்னுடைய பிதா. என் பிதா எனக்கு இந்த பாத்திரத்தை நியமிச்சிருக்கிறாருன்னா, இட் இஸ் மை டியூட்டி டு ட்ரிங்க் இட். அதை பருகுவதுதான் என்னுடைய கடமை. அதை பருக மாத்திரமே என்னால முடியும், வேற எதுவும் நான் செய்ய மாட்டேன். அன்பானவர்களே, அந்த மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ விசேஷமான அனுபவங்களை கர்த்தர் இயேசு கடந்து போகும்படிக்கு தேவன் நியமித்திருந்தார். அதை கர்த்தர் இயேசு புரிந்ததுக்கு பின்பு, இதுதான் தேவ சித்தம் எனும் புரிந்ததுக்கு பின்பு கொஞ்சம் கூட அவர் பின்வாங்க. அதனால்தான் அப்படியே கேட்கிறேன், என் பிதா எனக்கு நியமித்த பாத்திரம் அப்படின்னா மீனிங் என்ன? மீனிங் என்ன? அர்த்தம் என்ன? இது என் பிதா நியமிச்சிருக்கிறார் நாங்க சொல்றாருன்னா வேறு யாரும் நியமிச்சுதான் நான் பார்க்கவே இல்லை. ஒருவேளை நமக்கு சில சமயங்கள்ல சில அனுபவங்கள், நமது ரட்சகர் அவருடைய அனுபவங்களுக்கு ஒத்த அனுபவங்கள் கடந்து போகும் போது அதுல சம்பந்தப்பட்டவங்கனால அந்த அனுபவம் நமக்கு வருதுன்னு நாம் நினைச்சிடுவோம். அதனாலதான் மனசு சங்கடப்படுவோம், அவங்களை குறிச்சு பாரப்படுவோம், ஏன் இந்த அனுபவம் புலம்புவோம், நமக்கு ஏன் இவங்க இப்படி பண்றாங்க கேட்போம். ஏன் நாம் என்ன எப்படி பார்த்துடுறோம் அந்த அனுபவங்களை? அந்த அனுபவங்களில் சம்பந்தப்பட்ட மனித பாத்திரங்களை கவனித்து அவங்கனால அது வருதுன்னு நம்ம நினைச்சிடுறோம். அந்த 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 கோணம் தவறு. ஒருவேளை அனுபவங்களில் மனிதர்கள் சம்பந்தப்பட்டுதான் இருப்பாங்க, பட் அனுபவமோ நியமிக்கப்பட்டது தேவனால், வடிவமைக்கப்பட்டது தேவனால், அனுமதிக்கப்பட்டது தேவனால். சோ அந்த கோணம் எடுத்துட்டா அந்த அனுபவங்களை நாம் எதிர்கொள்ளும். அன்பானவர்களே, அதுவே கர்த்தர் இயேசு பலத்தோடு அந்த பாத்திரத்தை பருகி ஜெயம் கொள்ளுவதற்கு உதவியாக அங்கிருந்தது. இது என் பிதா நியமிச்ச பாத்திரம், இது எனக்கான அவருடைய சித்தம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அதற்குள்ள ஒப்பு கொடுப்பேன், அதை ஏற்றுக்கொள்ளுவேன், அந்த அனுபவங்களில் பருகுவேன், தேவ சித்தம் நிறைவேற்றுவேன். பிரியமானவர்களே, பாடத்தினுடைய முடிவுக்கு வரலாம். இன்னைக்கு நம்முடைய அருமை ரட்சகரை, அவருடைய மரணத்தை, அந்த மரணத்தோடு இணைக்கப்பட்ட அவருடைய பாடுகள் நிறைந்த அனுபவங்களையும் அவமானங்கள் நிறைந்த அனுபவங்களையும் நாம் சிந்திச்சு பார்க்கும்போது, இந்த மெமோரியல் சீசன்ல எப்போதுமே இது ஒரு ஒரு விசேஷ ஸ்லாக்கியம் என்னன்னா, நமது உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறோம், நம்ம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம், தவற விட்டுட்ட வாய்ப்புகள், தவறி போன தருணங்களை குறித்து வருந்துகிறோம், தேவனிடத்துல இரக்கம் கேட்டு சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம். ஆனா அதே சமயத்துல எல்லா விதத்திலும் நம்மை புதுப்பித்துக் கொள்ளவும் அங்க செய்யும். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற சீஷர்களாக நம்மை உணரும் போது கண்டிப்பா அவரையே நாம் நோக்கி பார்க்கணும். அதுதானே அந்த அந்த பண்டிகை. ஆற்றின் மாம்சத்தை சுடப்பட்டதா புசிச்சு கொண்டே இருக்கணும் ராம் முழுவதும். நமக்கு அந்த ராத்திரி சுவிசேஷ யுகம். தனித்தனியா சொன்னா நம்முடைய நம்ம அர்ப்பணிப்பு செஞ்சதுல இருந்து மரிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய வருடங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஆற்றினுடைய மாம்சம், கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கை, அவருடைய ஜீவியம் எப்படி சுடப்பட்டதா, பாடுகள் நிறைந்த அவருடைய ஜீவியத்தை, பாடுகள் நிறைந்த அவருடைய வாழ்க்கை பாதைய மனதுல புசிக்கிறவர்களா, கிரகிக்கிறவர்களா, உள்வாங்கிறவங்களா, அவரே நமக்கு மாதிரி, அவரையே நோக்கி பார்த்து எப்படி அவர் இந்த பாடுகள் மத்தியில ஒப்பு கொடுத்தாங்க, எப்படி இந்த பாடுகள் மத்தியில பொறுப்பு நிறைவேற்றினாங்க,
தேவ சித்தம் செய்றாங்க. அதை நமக்கான நாம் பலப்படுவதற்கான காரியங்களாக தியானிச்சு நாம் நமக்கான பாடுகளில் நம்மை ஒப்பு கொடுத்து நமக்கான பாத்திரத்துல பருகுவதற்கு முடிந்தவர்களாக நாம தொடர்ந்து அங்க முன்னேறும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.